ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பி. ஸோ இந்த vlog வந்து ஸ்ரீராம நவமியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது. அன்னைக்கு நெய்வேத்தியமாக உளுந்து வடையும் பாசிப்பருப்பு ஹல்வாவும் தான் செய்திருந்தேன். ஸோ ரொம்ப தெய்வீகமாக அண்ட் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது சாமி கும்பிட்டுட்டு. யூஸ்வலாக நான் சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுல வெங்காயம் அந்த மாதிரி பூண்டு அதை மாதிரியெல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டேன். ஸோ ப்ளைனாக வடை சாமிக்கு மட்டும் போட்டு கும்பிட்டுட்டு அண்ட் ஹல்வா ஸ்வீட்டும் செய்து கும்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு பாப்பா வந்து மூவி நைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. இது வரைக்கும் நாங்கள் சினிமாக்கெல்லாம் சைந்தவியை கூப்பிட்டு போனதில்லை அண்ட் பெருசாக நாங்களும் சினிமாவுக்கு போக மாட்டோம். அவளுக்கு இந்த மாதிரி படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது அப்படின்னா அன்றைக்கி நைட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமையலெல்லாம் செய்துட்டு வீட்டில் நல்லா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து ஏதாவது ஒரு படம் போட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா மூவின்னா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு படம் பார்க்கணும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகன் ஃப்ரூட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தா. நானும் பேரலி தயிர் வடை அண்ட் ஸ்வீட் ஆல்ரெடி செய்திருந்தோம். அன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து கொஞ்சம் ஜங்க் ஃபுட் மாதிரி தான் செய்திருந்தேன். என்னென்னா சில்லி பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வீட்டில் மீதம் இருக்க சப்பாத்தியில் செய்தாலும் நல்லாயிருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதாவது ஆஃப் பாயில்டாக இருக்கும் இல்லைங்களா, பேக்டு பரோட்டா. ஸோ அதுதான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டு அப்போவே அந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் இந்த வாட்டி அந்த பரோட்டாலாம் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இல்லாமல் இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப அதிகமாக சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா இந்த வடை அந்த ஸ்வீட் அதுக்கப்புறம் பழம் அண்ட் அவள் ஐஸ்கிரீம் வேறு வாங்கி வச்சுருந்தா சாப்பிட்றதுக்காக. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த பரோட்டான்றது கொஞ்சம் குவான்டிட்டி தான் போகும். அதனால் பெருசாக ப்ராப்ளம் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டேன். இது சமைக்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க. எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கிட்ட அப்புறம் மிளகாய் பொடி தனியா பொடி போட்டுட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை போட்டு எடுக்க வேண்டியது தான். கரெக்டாக அந்த டைமில் பார்த்து சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. அப்புறம் சிலிண்டர் போட்டு என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ ஓரளவுக்கு எடுத்துகிட்டு நாங்கள் நேராக படம் பார்க்க போயிட்டோம். ஏன்னா ஃப்ரைடே நைட் நம்ம படம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நம்ம ஒரு 6 o'clock 7 o'clock எழுந்தாலும் நம்மளை யாரும் கேட்க போகிறதில்ல. அதனால் மோஸ்ட்லி நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரைடே நைட்டு தான் இந்த மாதிரி பண்ணுவோம். அண்ட் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு ஸோ தயிர் வடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோங்க. படம் பார்க்குறேன்ற பேரில் அவள் என்னென்ன சேட்டை பண்ணான்றது அளவே இல்லை. அந்த மாதிரி சேட்டை பண்ணிவிட்டு கடைசியில் படம் ஒரு 30 minutesலேயே அவள் தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே டி நகர் போயிருந்தோம். சர்க்கரை பாதை ஒன்றினை இருதயம் சார்ந்து போகுது இருக்கிற காதல் ஒன்றினை என் சின்ன நெஞ்சில் மீது இந்த வாரம் ஏற்றி வைத்ததா. பாண்டி பஜார் க்ராஸ் பண்ணிவிட்டு நேராக டி நகர் ஜிஆர்டிக்கு தான் வந்தோம். ஸோ என்னோடய பழைய வீடியோஸில் இருக்க நெக் பீசஸ்க்கான வேஸ்டேஜ் எவ்வளோன்னு ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே தான் இன்றைக்கி நான் ஜிஆர்டி போயிருந்தேன். அங்கே இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்க ஹாரம் கலெக்ஷன்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே 4லேருந்து 5 சவரனுக்குள்ளார தான் இருக்கும். 5 சவரன் எக்ஸீட் ஆகாது. அண்ட் வேஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா 18 to 22% ஆர் 25% அவ்வளோதான் இருக்குது. மேக்ஸிமம் வேஸ்டேஜ் அவ்வளோதான், அதுக்கு மேலேயும் எக்ஸீட் ஆகாது. ஸோ இந்த ஆன்டிக் ஹாரம் கலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாங்காய் டிசைன், அன்னப்பக்ஷி, அதுலேயே பூ இருக்க மாதிரி கொடி, இந்த முல்லை கொடியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சென்டரில் பதக்கம் பார்த்திங்க அப்படின்னா அன்னப்பக்ஷி நல்ல பெருசாக, கும்பம், மகாலட்சுமி வீட்டு இருக்க மாதிரி, கஜலக்ஷ்மி, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் யாழி நல்ல கோர்வையாக ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாலிஷ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாங்க. ரெட் கலர், அதாவது ரூபி கலர், அதுக்கப்புறம் பிங்க் அண்ட் க்ரீன் மிக்ஸ் பண்ண மாதிரி. உங்களுக்கு பர்சனலி பீட்ஸ், கோல்டு பால்ஸ்க்கு பதிலாக பீட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு பியோர் ஸ்டோன்ஸ், அதாவது இந்த ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லைங்களா, எமரால்ட், ரூபி, அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அந்த கலெக்ஷன்ஸும் இருந்தது.
நான் லாஸ்ட்டு கொஞ்சம் கடை க்ளோஸ் பண்ணுற டைமுக்கு போனதுனால என்னால் பெருசாக எடுக்க முடியல. இன்கேஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு ப்ரைடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சவரனுக்குள்ளார ஆன்டிக்கில் நீங்கள் ஒரு நெக் பீஸ், அதாவது ஹாரமும் நெக்லஸும் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டி நகர் ஜிஆர்டியை விசிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து 4.5 பவுண்டில் ஒரு ஹாரம் எடுத்துகிட்டு அண்ட் 3.5 பவுண்டில் ஒரு நெக் பீஸ் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது கலெக்ஷன்ஸ். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த 3-4 சவரனில் இருக்க ஆன்டிக் நெக் பீசஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு இருக்க விலையில் பார்த்திங்கன்னா 10 சவரனை தாண்டி அண்ட் 15 சவரன் அப்படின்றப்போ ரொம்ப பெரிய பட்ஜெட் தான். ஸோ இந்த மாதிரி ரேட்டில் வந்து நம்ம மினிமல் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அண்ட் உங்கள் குழந்தைங்களுக்கும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வர வழியில் எங்களோட ஃபேவரட் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு நேராக வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பங்குனி உத்திரம் வீடியோவில்.